to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் கீழ்ப்படிதலுடன் நடந்து உண்மையாய் இருக்கும்போது ஏராளமான ஆசீர்வாதங்களை நம் மீது பொழிவதாக ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அவர் நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் பரலோகத்தின் கதவுகளை திறந்து ஆசீர்வதிப்பார். நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். வானம் திறக்கப்பட்ட பல சந்தர்ப்பங்களை வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். முதல் முறையாக நோவாவின் நாட்களிலே வானம் திறக்கப்பட்டது. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்து கொண்டே இருந்தது. மழை பெய்யாமல் இருந்தால் பேழை உயர எழும்பவே முடியாது. குன்றுகளுக்கு மேலாய் மலைகளுக்கு மேலாய் பேழை உயர்த்தப்பட வேண்டுமானால் பெருமழை பெய்தே ஆக வேண்டும். அதே போல சபையாகிய பேழை கிறிஸ்துவினுடைய வருகையிலே பரலோகத்திற்கு உயர்த்தப்பட வேண்டுமானால் அபிஷேகமாகிய பெருமழை அவசியம் தேவை. வானத்தின் மதகுகள் திறக்கப்பட வேண்டியது அவசியம். ஆவியானவர் தாமே அந்த மழையைப் போல இறங்கி வருவார். கடைசி நாட்கள் நெருங்க நெருங்க அபிஷேகம் அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் பல ஆயிரம் மடங்கு இந்த அபிஷேகம் பெருகும். திடீரென்று மகா விரைவாக வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டது போல தேவனுடைய அளவற்ற அபிஷேகம் தேசமெங்கும் பலமாய் ஊற்றப்படும். அதன் பின்புதான் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வருகையில் எடுத்து கொள்ளப்படுவார்கள். பார்வோன் கண்ட சொப்பனத்திலே 2 பகுதிகள் இருந்தன. ஒரு பகுதி 7 ஆண்டுகள் செழுமையான வருடங்கள். கர்த்தர் அதை 7 செழுமையான கதிர்களுக்கும் செழுமையான மாடுகளுக்கும் ஒப்பிட்டு சொன்னார். அதற்கு அடுத்த 7 ஆண்டுகள் கொடிய பஞ்சம் ஏற்படும். தேசத்தில் உள்ள செழுமை மறக்கப்பட்டு போகும். அந்த 7 ஆண்டுகளும் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு அடையாளமானதாகும். அந்த நாட்களிலே வசனம் கேட்கக்கூடாத கொடிய பஞ்சம் வரும். ஆனால் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு முன்பாக தேசமெங்கும் மழை பெய்து செழுமையான பசுமையான நாட்களை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த அபிஷேக மழை பெய்யும் போதுதான் செழுமையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமியின் மேல் வந்து இறங்கும். உலகம் அந்தி கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாட்களிலே நாம் அபிஷேக மழை பெருகுகிறதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து இலைப்பாறுதலின் காலங்கள் கண்டிப்பாக வந்தே தேரும். இந்த இலைப்பாறுதலின் காலங்கள் என்று சொல்லப்படுவதை ஒரு சில மொழிபெயர்ப்புகள் புத்துணர்வின் காலங்கள் என்று சுட்டிக்காட்டுகின்றன. வானத்தின் மதகுகள் திறக்கப்பட போகிறது. அபிஷேக பெருமழை சொரிய போகிறது. மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் தமது ஆவியை ஊற்றப் போகிறார். இந்த அபிஷேக மழை இறங்கி வருவதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. பிரியமானவர்களே, இன்றே அதை பெற்றுக்கொள்ளுங்கள். பெரிய எழுப்புதலை ஆவலோடு எதிர்பாருங்கள். இந்த அபிஷேகமே கர்த்தருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தும். இன்றைய வாக்குதத்த வசனத்தின்படி அவர் வானத்தின் பலகணிகளையும் மதகுகளையும் திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மீது பரலோகத்தின் ஆசீர்வாத மழை பெய்யும். உங்களால் சுமக்க முடியாதபடிக்கு பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு உங்களை ஆசீர்வாதத்தினால் வருஷிக்க பண்ணுவார்.
உம்முடைய ஆசிர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று தாவீது ஜெபிக்கிறான். அப்படித்தான் ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து அத்தனை ஆசிர்வாதங்களையும் உங்கள் மீது பொழிந்தருளுவார். ஆண்டவர் தமது கிருபையை பெருகச் செய்கிறார். 2 கொரிந்தியர் 9:8 நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுள்ளவர்களாயிருக்கும்படி ஆண்டவர் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்கிறார் என்று வாசிக்கிறோம். என் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சம்பூரணமாய் இருக்க வேண்டும், குறைவே இருக்கக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். அதுதான் ஆண்டவருடைய இருதயம். அதை இந்த நாளிலே அவர் உங்களுக்கு செய்வார். அடுத்தபடியாக அவர் தமது ஜீவனை ஊற்றுகிறார். பொல்லாத பிசாசு திருடனாக வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். ஆனால் இயேசுவோ நாம் பரிபூரண ஜீவனை பெறும்படி வருவார். அவர் தமது ஜீவனை நம்மீது ஊற்றுவார். அது மட்டுமல்ல, அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மீது தமது அன்பை ஊற்றுவார். சாபம் அல்ல, கடிந்து கொள்ளுதல் அல்ல, குற்றம் கண்டுபிடிப்பது அல்ல. என் பிள்ளைகள் மீது அன்பை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அந்த பாக்கியத்தை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் பரலோகத்தின் மதகுகளை திறந்து தமது ஐஸ்வர்யத்தை ஊற்றுகிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வாசிக்கிறோம். உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் என்று வேதம் கூறுகிறது. அவர் தமது பேரின்ப நதியால் அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பார். அடுத்தபடியாக வானத்தின் மதகுகளை அவர் திறக்கும் பொழுது நியாய தீர்ப்பு வருகிறது. தேவன் நீதியுள்ளவர். ஆதியாகமம் 7:11 வாசித்து பாருங்கள். நோவாவின் காலத்திலே ஜனங்கள் பிசாசின் ஆவியினால் நடத்தப்பட்டு பாவத்தினால் நிரம்பி வாழ்ந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் தமக்கு கீழ்ப்படியாதவர்களை அழிக்கும்படியாக வானத்தின் மதகுகளை திறந்தார். மழை வெள்ளம் வந்தது. பூமி முழுவதும் தண்ணீர் எழும்பியது. கடைசியில் நோவாவின் குடும்பத்தை தவிர அத்தனை பேரும் மாண்டு போனார்கள். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் வானத்தின் மதகுகளை திறப்பார். பயங்கரமான நியாய தீர்ப்பு வரும். ஆகவே மனம் திரும்புவோம். நம்மை சுற்றி இருக்கும் ஜனங்கள் மனம் திரும்பும்படி ஜெபிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசிர்வதிப்பார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் கதவுகளை திறப்பேன் என்று நீர் எனக்கு வாக்கு அளித்ததற்காக உமக்கு நன்றி. நிரம்பி வழியும் உமது கிருபையினாலும் அன்பினாலும் என் வாழ்க்கையை நிரப்புவீராக. உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும். மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுக்க எனக்கு கற்றுத்தாரும். உம்முடைய சத்தத்தை கேட்க நான் எப்பொழுதும் என் இருதயத்தை திறந்து அதன்படி நடக்க உதவி செய்யும். என் கைகளின் பிரயாசங்களை ஆசிர்வதித்து ஒவ்வொரு படியிலும் என்னை வழிநடத்தும். என்னுடைய வாழ்வு, பொருளாதாரம், என் குடும்பம் அனைத்தையும் மேன்மைப்படுத்தும். திறந்த வாசலை ஒருவரும் பூட்டாதபடிக்கு பாதுகாத்தருளும். எப்பொழுதும் உம்முடைய கிருபையுடனும் ஆசிர்வாதத்துடனும் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.